1971 பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றியடைந்து 53 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். சென்னை போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது குறித்து சொல்லுங்க ரகுபதி. வணக்கம். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்து 53 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் இங்கு மாலை அணிவித்து அந்த மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வந்தோம். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு துறையின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை வெற்றி கொண்ட தினத்தை விஜய திவாஸ் என்ற பெயரில் இந்திய ராணுவம் ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து வருகிறது. இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற போது அது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என இருந்தது. இன்றைய வங்கதேசமாக அன்று கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. கிழக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் அடக்குமுறைகளை மேற்கொண்டு மேற்கு பாகிஸ்தான் ராணுவம் அப்போது தங்களின் விடுதலைக்கு உதவுமாறு இந்தியாவிடம் கிழக்கு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்தது. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானை கோரிக்கையை ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ள முடியாததால் பாகிஸ்தான் ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் தனது 93,000 படையினர் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தது. இதற்கான ஒப்பந்தம் 1971 டிசம்பர் 16ஆம் தேதி பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அமீர் அப்துல்லா கான் தியாசி என்ற கையெழுத்திட்டார். இதன் காரணமாக 13 நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது. கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று பிறகு அது தன்னை வங்கதேசமாக அறிவித்துக் கொண்டது. இதனை நினைவு கூறும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த நினைவு இடத்தில் மூத்த ராணுவ அதிகாரிகள் அவரது குடும்பத்தினர் இந்த இடத்தில் மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரகுபதி, தகவல்களுக்கு நன்றி.